அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமண வாழ்க்கை தோஷம் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்தில் 7ஆம் இடத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலோ அல்லது தீய கிரகங்களின் பார்வைப்பட்டாலோ அது தோஷமாக கருதப்படுகிறது. அதே போலத்தான் ஆண்களின் ஜாதகத்தில் லக்னத்தில் 8வது இடத்தில் தீய கிரகங்கள் இருப்பின் அது தோஷமாகும். இவர்கள் மன வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்காது. திருமணம் முடிந்த சில காலத்தில் அவர்கள் பிரிவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்து வாழ்க்கையில் ஈடுபட சில பரிகாரங்களும் சென்று வழிபடுவது அவசியம். பிரிந்து இருக்கும் தம்பதிகள் ஒன்று சேர்க்கும் முக்கிய தலமாக திருவாடுதுறை கோமுத்தீஸ்வரர் ஆலயம் விளங்குகிறது. இந்த கோவிலானது நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் கும்பகோணம் சாலையில் திருவடுதுறை அதீன மண்டபமும் கோமுத்தீஸ்வரர் கோவிலும் அமைந்துள்ளது. இது திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகியோர்களால் புகழ்பெற்ற பாடிய தலமாகும். அகத்தியர், திருமூலர், போகர், திருமாளிகை தேவர், கருவூரார், கொங்கணார், பால் முதலிய நாவடி சித்தர்களும் இங்கு வந்து இறைவனை வழிபட்டு சென்றுள்ளனர். கைலாயத்தில் உமாதேவி சிவபெருமானுடன் சொக்கட்டா நாடி கண்டிருந்தார். அப்போது உமாதேவி அலட்சியத்துடன் நடந்து கொண்டதால் சிவபெருமான் அவரை பசுவாக போகும்படி சாபமிடுகிறார். பசுவடிவில் உமாதேவி திருவாடுதுறை காட்டில் மேய்ந்து சிவலிங்கத்தின் மீது பாலை சுரந்தார். சிவபெருமான் பசுவின் சாபத்தை நீக்கி, அதாவது உமாதேவியை அணைத்தெழுந்து நின்று காட்சி தருகிறார். இதனால் கோமுத்தீஸ்வரர் நகர் என்றும் இந்த தலத்திற்கு பெயர் ஏற்பட்டது. சுவாமி அன்னையை தேற்றி கூட்டி கொண்டதால் இது இந்த கோவில் இப்பெயர் பெற்றது. கருத்து வேறுபாடு காரணமாக பிறந்து இருக்கும் கணவன் மனைவி இங்கு வந்து அனைத்தெழுந்து நாயகரை வழிபட்டால் பிரச்சனைகள் தீரும். திருமண வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தோஷங்களையும் தீர்த்து வைக்கும் சிறப்பு தலமாக விளங்குகிறது. வழக்குகள் சுமூகமாக முடியவும் கோவிலின் முன்பு திருக்குளம் முக்தி தீர்த்தமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அமாவாசை, பிரதோஷம், அஷ்டமி, உத்தராயணம், தட்சிணாயணம், சோமவாரம், செவ்வாய்க்கிழமை, பிரம்மோற்சவம் காலங்களில் இந்த தீர்த்தங்களில் நீராடி வேண்டிய வரங்களை பெறலாம். திருமூலர் எழுதிய திருமந்திரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமூலர் இந்த கோவிலில் தங்கியிருந்த திருமந்திரம் என்ற நூலை எழுதினார். இந்த கோவிலில் உள்ள அரச மரத்தடியில் கீழ் சிவபெருமானின் நடன கோலத்தில் காட்சி கொடுத்தாராம். அதனால்தான் புதியம்பழம் என்ற பெயரும் இந்த கோவிலுக்கு உண்டு. திருமூலர் தனிச்சன்னதியும் உள்ளது. இறைவன் பெயர் மாசிலாமணி, இரவையார் நாமம் ஒப்பிலா முல்லையம்மாள். இந்த கோவில் கண்டிப்பாக சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. திருமண தோஷம் உள்ளவர்கள், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் அவர்கள் ஒற்றுமையுடன் குடும்பம் நடத்தும் அருளும் திருத்தலம் இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலும் சிறப்பு வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. இந்த கோவிலானது நாமக்கல் மாவட்டத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. திருச்செங்கோடு பஸ் நிலையம் அருகில் உள்ளது இந்த கோவில். அடிவாரத்தில் இருந்து அதிகமாக பஸ் வசதிகள் இருக்கின்றன. பிரிங்கி முனிவர் கைலாயம் வந்து பார்வதியை வணங்காமல் சிவனை மட்டுமே வணங்கினார். இதனால் கோபம் கொண்ட பார்வதி முனிவரை சகிக்க இழந்தது. இதனால் பார்வதி தேவிக்கு இது சக்தி இழந்து போகும்படி சாபமிட்டார்கள். அதாவது சிவபெருமான் அவரின் பக்தரை இவர் அலட்சியுடன் நடந்து கொண்டதால் சாபம் இழந்து சக்தி இழந்து போகும்படி சாபமிட்டார்கள். உடனே சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை உலகிற்கு உணர்த்த சிவன் அம்பிகைக்கு தன் இடபாகத்தில் இடம் கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக ஆட்சி தந்தார். இவரே இந்த தலத்தில் அருள் பாலிக்கிறார். மலைக்கோவில் இங்குள்ள பாறையில் சுயம்புலிங்கமாக அர்த்தநாரீஸ்வரர் வெண்ணிற காட்சியளிக்கிறார். ஒற்றுமையுடன் வாழ விரும்பும் கணவன் மனைவி மற்றும் திருமணம் தோஷம் உள்ளவர்கள் இந்த 2 பேரும், அதாவது திருமணம் தோஷம் உள்ளவர்களும் வீட்டில் இருக்கும் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து இந்த கோவிலுக்கு வந்து அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு சிறப்பாக இந்த பரிகார பூஜைகளை செய்து வாருங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்து தீபதூபம் ஏற்ற வேண்டும். சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்து நேர்த்தி கடன்களை செலுத்தலாம். நாகதோஷம், ராகுதோஷம், காலசர்ப்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து பாரமல் சிவபெருமான் இங்கு அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறார். இவரை வழிபட்டாலே போதும். திருச்செங்கோடு மலை அம்பாள் 21,000 வருடம் அதாவது தவம் செய்து சிவபெருமானின் சுவாமியிடம் பாகத்தை பெற்ற தலமாக இந்த தல புராணங்கள் இந்த கோவில் கூறுகின்றன. இதனால் இந்த மலையை பௌர்ணமி தினத்தன்று ஏராள மக்கள் வலம் வந்தால் கைலாயத்தையும் வைகுண்டத்தையும் வலம் வந்த பலன் கிடைக்கும் என பார்க்கப்படுகிறது. திருமண தோஷம் உள்ளவர்களும் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ இந்த கோவிலில் கேதார கௌரி விரதம் புரட்டாசி வளர்வரை அஷ்டமி திதி தொடங்கி 21 நாட்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. இதுவே மிகப்பெரிய இந்த கோவில் சிறப்பம்சமாகும். இந்த திருமண தொடர்பு சம்பந்தப்பட்ட மக்கள், திருமண தோஷம் மற்றும் பிரிந்த கணவன் மனைவிகள் இருவரும் நாங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த தலத்திற்கு சென்று உங்களின் பரிகாரத்தை போக்கிக் கொள்ளலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.